இப்போ சினிமா எடுக்கிறோன்னா அதில் சரக்கு அடிக்கலாம், கையை விட்டு கார் ஓட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அது சினிமான்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி யூடியூப்லேயும் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வரும்போது அதுக்குன்னு இப்போ சினிமாவில் எப்படி பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த யூடியூப்லேயும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நீங்கள் கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு தெரில, தமிழ்நாட்டில் யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து ஒரு கஷ்ட காலம் தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இர்ஃபான் வந்து அவரோட பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருந்தாருன்னு அது ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ டிடிஎஃப் வாசன் மாட்டினார், இந்த மாதிரி காரில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போனான்ட்டு. அவர் மேலே 7 பிரிவில் வந்து வழக்கு போட்டு இப்போ அவர் ஜாமீனில் சுற்றிட்டு இருக்காரு. அடுத்து வந்து எல்லாம் இப்போ சித்து பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரு லாயர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசிட்டே போனாருன்ட்டு. அதுவும் இல்லாமல் ஃபில்த்தி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ நிறைய இந்த ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் மாதிரிலாம் நிறைய கேஸ் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குற? அதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிடிஎஃப் வாசன் மேல கேஸ் வந்தது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த டிடிஎஃப் வாசன்னா யார் இவன், ஒரு மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகி லைசன்ஸை ரத்து பண்ணி அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போதே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபைன் போடலாம், அதெல்லாம் போடலாம். ஆனால் இவருக்கு ஒரு படி மேலே போயிட்டு வந்து அந்த லைசன்ஸே பார்த்தோன்னா 10 years பேனு. அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் நீ யூடியூப் சேனலே நடத்தக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒன்றும் இங்கே பள்ளிக்கூடம்லாம் வைக்கல, அவருக்கு நல்லது சொல்லி தர்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு லாவ் அகேன்ஸ்ட் தான் ஃபோன் பேசிட்டு போனார். பட் எதுக்கு இந்த பையனை மட்டும் எப்போவுமே டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதா ஒன்று பண்ணுவான், மாட்டிடலாம், தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. சின்ன நியூஸில் மாட்டினா கூட டிடிஎஃப் வாசன் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு, இது எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்களா என்ன பண்ணுறாருன்ட்டு. அவரே அந்த அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது சொன்னார், ஒரு 23 வயசு பையன் வளர்ந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. சில டைம் பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படி தான் தோணுது. என்னோட ப்ரௌசிங் இதெல்லாம் வர மாட்டேங்குது. ஆனால் எங்கள் வீட்டிலே இருக்க சின்ன பசங்களாம் யார் அவனுக்கு பிடிச்ச யூடியூபர்னா டிடிஎஃப் வாசன்றானுங்க. அவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களாம் பயங்கர கிரேஸாக இருக்கானுங்க. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் சில வீடியோலாம் போட்டிருந்தார், இந்த ஸ்டேஷன்லேருந்து வரும்போது இந்த கேஜிஎஃப் சாங்லாம் போட்டு, அதுதான் அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதான் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. ஆள் பார்த்தா திடீர்னு அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்தேன், வண்டியை ரெடி பண்ண போகிறேன், நான் முடியெல்லாம் வெட்ட போகிறேன், படம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. இருந்தும் அவர் வீடியோவை யார் பார்த்துட்டு இவ்வளோ கேஸ் போடுறாங்கன்னு தான் தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற வாதம் என்னன்னா, இதை பார்த்தா சின்ன பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு லாஜிக்கலாக ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா இன்டர்நெட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஐ டொனேட் பண்ணுங்கள், பிளட் டொனேட் பண்ணுங்கன்னா எல்லாம் போய் பண்ணுறாங்க. இவங்க சொல்றத பார்த்தா அவரால தான் நாடே கெட்டு போற மாதிரி அப்படி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த சென்சார்ஷிப். இப்போ எல்லாமே தப்புனா அப்புறம் எதுவுமே என்னதான்டா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு பசங்க, ஒரு 4 பசங்க விளாக் பண்றாங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசி பண்றாங்கன்னா அது பார்க்கறதுக்கும் சில ஆடியன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. இப்போ நம்ம ரியல் லைஃப்ல எப்படி இருப்போம், திட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதை தான் அவங்க ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க. அது பண்ணால் ஆக்சுவலாக அது பண்ணால் லீகலாக தப்பு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கான ஒரு கரெக்டான சென்சார்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். எது லிமிட்டு, இது வரைக்கும் நம்ம பேசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால், கரெக்டான ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். தொட்டதுக்கெல்லாம் நம்ம கேஸ் போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டே பண்ண முடியாது. இப்போ காமெடிலாம் பண்ணுறோம், நிறைய ரோஸ்ட்லாம் பண்ணுவாங்க. கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்கள போட்டு கலாய்ப்பாங்க, ஒய்ஃபை பற்றி என்னென்னமோ கலாய்ப்பாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காமெடின்ற வரும்போது கொஞ்சம் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. எது லிமிட்டு, எது கரெக்டான சென்சார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் இப்போ இந்த கெட்ட வார்த்தைன்றது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை படத்தில் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா தான் நம்மளே விசில் அடிக்கிறோம், வா தலைவா அப்படின்ற மாதிரி. அதான் இதை வந்து எங்கே தடுக்க முடியும்னா அந்த யூடியூப்பில் மட்டும்தான். யூடியூப்பில் வந்து போட்டுரும், இந்த மாதிரி ஃபவுல் லாங்குவேஜ்லாம் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன் கட் ஆகிடும். இல்லை நம்மளே வந்து பீப் போட்டு தான் போடணும். ஆனால் மோஸ்ட்லி விஜய் சித்து விலாக்லலாம் பார்த்தோன்னா நிறைய அசிங்கமாக பேசும்போது பீப் போட்டுருவார். ஆனால் அவர் என்ன பேசுகிறார் நமக்கு தெரியும், ஆனால் பீப் போட்டு தான் இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூரிய நீங்கள் 4 வார்த்தை திட்டுங்களேன்னு, அதை நாங்கள் பார்த்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற ஃபேன்ஸ் கூட அவருக்கு இருக்குதான். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது, அந்த சென்சார்ஷிப் பிரச்சனை. நான் வந்து ஸ்டீவ் வில் டூ இட்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவரை பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுவே கண்டென்ட்டே எப்படின்னா, கோடிக்கணக்கில் பணத்தை கொடுப்பாரு, போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது லாம்போகினி கார் வாங்கி கொடுப்பாரு, ரோட்டில் போகிறவங்க காசு கொடுப்பாரு, அந்த மாதிரி. ஆனால் வந்து அவங்க பயங்கரமாக சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி கண்டென்ட் தான் பண்ணிட்டு ஃபுல்லாக கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து அவரை பேன் பண்ணிட்டாங்க. கேம்லிங் பண்ணுறதை வந்து விளாக் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வெப்சைட்டை காட்டினாருன்ட்டு யூடியூப்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆண்ட்ரூ டேட்,
அவரையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அவர் வந்து இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசல, சில உண்மையை சொன்னாரு, அதனால வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த சென்சார்ஷிப்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ சினிமா எடுக்கிறோன்னா அதில் சரக்கு அடிக்கலாம், கையை விட்டு கார் ஓட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அது சினிமான்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி யூடியூப்லயும் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வரும்போது அதுக்குன்னு இப்போ சினிமாவில் எப்படி பண்ணா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அந்த யூடியூப்லயும் இது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம், இதுக்கு மேல நீங்க கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கண்டென்ட்டே பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் லாக் பண்ணுவீங்கன்னா அப்புறம் எப்படி தான் பண்றது? நம்ம சராசரி வாழ்க்கையில எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறோம், எல்லாமே தான் பண்றோம். அதை தானே படமா எடுக்கிறாங்க, அதை தானே கண்டென்ட்டா பண்றாங்க. அப்போ வந்து அது பண்ணக்கூடாது, அது இல்லீகல் ஆகும்னா அதுக்குன்னு ஒரு சென்சார்ஷிப் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பேசிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் போடணும் அப்படின்ற மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மெயினா எதுக்கு கேஸ் போடுறாங்கன்னா, இந்த சின்ன பசங்க கிட்ட போய் ரீச் ஆகுதுன்னு. ஏன்னா இப்ப இந்த விஜய் சித்து விலாக்லாம் பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேன்ஸ் கிளப்ஸ் இருக்கு அவருக்கு வந்து. அது இல்லாம அவர் பொண்ணு வேற தனியா விலாக்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. அவங்க இதை பார்த்து கெட்டு போயிட போறாங்க அப்படின்றனால தான் வந்து இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுது. அப்படி இருக்கணும்னா இந்த பசங்களுக்குலாம் அந்த யூடியூப் ரீச்சே ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும். கிட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஆனா நான் எங்க வீட்டிலே குழந்தைங்களாம் இருக்கு. அந்த கிட்ஸ் இதெல்லாம் போட்டா அவங்களே அழகா க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் யூடியூப் எடுத்து உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அங்க தடுத்தாதான் இதெல்லாம் தடுக்கவே முடியும். இதை பார்க்கும்போது எனக்கு சிம்பு ஞாபகம் தான் வருது. அவர் ஒரு சாங் கான்ட்ரவர்சி ஆகும்போது ஒரு நியூஸ் சேனலில் காலில் பேசியிருந்தாரு. நான் என்னங்க நல்லது தானேங்க சொன்னேன், ஏன் தண்ணி அடிக்கிறேன், எதுக்கு தாடி வளர்க்குறேன், நல்லது தானே சொன்னேன், அவன் வெட்டுறாவல குத்துறாவலன்றான், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க, திருந்தி வாழ்றா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாரு. அந்த மாதிரி அதில் கூட அவர் லாக் பண்ணுறாரு ரிப்போர்ட்டரை. ஏங்க நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கேட்குறேன்றீங்களே, இன்டர்நெட்டில் பான் இருக்கே, சின்ன பசங்க பார்க்க மாட்டாங்களான்னு உடனே அந்த ரிப்போர்ட்டர் சார் கரெக்டு தான் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படின்றாங்க. அதுதான் இன்டர்நெட்ன்றது எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அதை யார் அந்த குழந்தைங்க எதை பார்க்குறாங்கன்றது தான் மேட்ரு. அதனால் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் மேலே எந்த தப்புமே இல்லை. இப்போ நம்மளே கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் சில டாபிக்ஸ்லாம் அந்த மாதிரி எடுக்கிறோம், அதை வந்து நம்ம போட்டுடுறோம், குழந்தைங்க இதை பார்க்கக்கூடாது. இருந்தும் குழந்தைங்கிட்ட கொடுத்து பாருன்னா அது யாராலையுமே தடுக்க முடியாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கணும். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதும் நம்ம சமுதாயத்தில் நடக்கிறது தான், அதுவும் கண்டென்ட்டாக பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அதை அந்த ப்ராப்பராக அதுக்கு சென்சார் பண்ணி அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.